السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: مروا أولادكم بالصلاة وهم أبناء 7 واضربهم عليها وهم أبناء 10 أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கை அடிபெறலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜும்ஆவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றான். பொறுப்புகள் என்றால் அமானிதங்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து நிறைய அமானிதங்களை கொடுத்திருக்கின்றான். அந்த அமானிதங்கள் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி நிறைவேற்றப்பட வேண்டும். பொறுப்புகள் சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான அமானிதங்களை தந்துள்ளார். ஏன் உச்சகட்டமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனிதனுடைய உடல் முழுவதும் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானது, அதுவும் அமானிதம்தான். அந்த ரீதியில் தான் உலமாக்கள் எல்லாம் கூறுவார்கள், உடல் உறுப்பு தானங்கள் கூடாது என்று. உடல் உறுப்பு தானங்கள் செய்வது மூலமாக நன்மை தான் ஏற்படுகின்றது அல்லவா, அது நாம் செய்யலாம் அல்லவா என்று நம்மளுடைய சிந்தனையின் மூலமாக நாம் யோசித்தோம் என்று சொன்னால் அது சிந்தனை ரீதியாக சரியானதாகத்தான் இருக்கும். ஆனால் அதுவே இஸ்லாமிய மார்க்க ரீதியாக அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையில் கட்டமைத்து கொடுத்தார்களோ தீனை, அந்த வழிமுறையில் நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது உடல் உறுப்பு தானங்கள் என்பது உடல் உறுப்புகள் ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திற்காக படைத்திருக்கின்றார். ஒரு மனிதனுடைய உடல் முழுவதும் அவனுக்கு சொந்தமானது கிடையாது. அதன் காரணமாகத்தான் பல்வேறு விதமான சட்டங்கள் எழுதப்படுகின்றது. தற்கொலை செய்து கொள்வது ஹராம், உடல் உறுப்புகள் தானம் செய்வது ஹராம் என்று பல்வேறு விதமான சட்டங்கள். மனிதனுடைய உடல் முழுவதும் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமான ஒரு அமானிதமான பொருள். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான அமானிதங்கள். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் அமானித பொருள் மக்கட் செல்வம். அல்லாஹு தஆலா நம்முடைய குழந்தைகளை வழங்கியிருக்கின்றானே, நமக்கு குழந்தைகளை வழங்கியிருக்கின்றானே, அப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாம் நம்முடைய அமானிதங்கள். அதனை சரியான முறையில் அவர்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்களை தீன்படி நாம் வாழச் செய்ய வேண்டும். நாமும் தீனை பின்பற்றி அவர்களும் தீனை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஆக்க வேண்டும். இதுதான் அந்த அம்மானிதத்தை பூர்த்தி செய்வதற்கான ஒரு முழுமையான விஷயமாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஈடிணையற்ற கருத்தே கிடையாது. அல்லாஹு தஆலாவும் இதைத்தான் விரும்புகின்றான். இந்த அமானிதமான பொருளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன், இதை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றுங்கள். சரியான முறையில் நிறைவேற்றுங்கள் என்றால் அதனை குழந்தையை சரியான முறையில் நாம் வளர்க்க வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற பொழுது நவம்பர் 20 வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடப்படுகின்றது. உலக குழந்தைகள் தினம் நவம்பர் 14 அன்று தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் கொண்டாடப்படுகின்றது. ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாளாக அன்றைய சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடப்படுகின்றது. ஆனால் உலக சில்ட்ரன்ஸ் டேவாக நவம்பர் 20 கொண்டாடப்படுகின்றது. ஒரு கவிஞர் அழகாக கூறுவார், குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவது பெரிதல்ல, குழந்தைகளை நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறுவார். அழகிய முறையில் கூறுவார். நாம் யோசிக்கின்ற பொழுது குழந்தைகளை நாம் கொண்டாட வேண்டும். குழந்தைகள் அல்லாஹ் தஆலா நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் செல்வம். அந்த செல்வத்தை நாம் சரியான முறையில் கொண்டாடி அவர்களுக்கு சரியான இஸ்லாமிய மார்க்கத்தையும் அதே சமயம் போதிய அளவு உலக ரீதியான அறிவையும் நாம் தர வேண்டும். இஸ்லாமிய அறிவு மட்டும் நாம் முழுவதுமாக தர வேண்டும் என்று கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த அறிவு தான் முழுமையாக தர வேண்டும்.
அதை தாண்டி உலக ரீதியான அறிவையும் நாம் நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் வழங்க வேண்டும். வழங்கினால்தான் நிகழ்கால உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை மார்க்கத்துக்கு ரீதியாக நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு சரியான மனப்பான்மை என்பது ஏற்படும். அந்த அடிப்படையில் குர்ஆன் குழந்தை வளர்ப்பை பற்றி என்னவெல்லாம் பேசுகிறது? அல்லாஹ் தஆலா நிறைய பேசுகின்றார். குர்ஆன் என்பது ஒரு சமுதாய ஒழுக்கத்தை சீரமைத்து தரக்கூடிய மாபெரும் புத்தகம். குர்ஆன் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம்தான் சரியான வழியை காட்டும், மற்றவர்களுக்கு காட்டாது என்றெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண மனிதன், மாற்று மத நபர் குர்ஆனை எடுத்து படித்தால் அதில் இருக்கக்கூடிய கருத்தெல்லாம் ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் பின்பற்றுவது போன்றுதான் இருக்கும். ஒரு சமுதாயம் சார்ந்தவர்கள் தான் அதை பின்பற்ற வேண்டும், அதனை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று கிடையாது. பொதுவாக இருக்கக்கூடிய மனிதன் அதை படித்து விளங்கினான் என்று சொன்னால் அதில் சொல்லப்படக்கூடிய கருத்து அனைத்தும் ஒரு சமுதாய ஒழுக்கத்திற்கு மிகவும் வழிகாட்டக்கூடியதாக, ஒரு வாசித்தாவாக, ஒரு கருவியாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அந்த அடிப்படையில் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நிறைய பேசுகின்றார். சமூக ஒழுக்கத்தை பற்றி நிறைய பேசுகின்றான். மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்க வேண்டும், மனிதனுடைய செல்வங்களை எந்த முறையில் செலவு செய்ய வேண்டும், மனிதன் தன்னுடைய குழந்தையை எந்த முறையில் வளர்க்க வேண்டும், குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன, குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களும் குர்ஆனில் அடங்கி இருக்கின்றது. ஏறத்தாழ நிறைய விஷயங்களை குர்ஆன் பேசுகிறது. முதலாவதாக, கருவிலே குழந்தை உண்டாகிவிட்டது என்று சொன்னால் தக்க காரணமின்றி எந்த ஒரு நபரும் அதை கருவிலே கலைக்கக்கூடாது, அபாஷன் செய்யக்கூடாது. குர்ஆன் பேசுகிறது. அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அது போன்று செய்தார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் கேள்வி கேட்பான். இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நாமும் தக்க காரணமின்றி, உயிர் சேதமின்றி, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் குழந்தையை கருவிலே அபாஷன் செய்வது என்பது அறவே கூடாது. அடுத்த கட்டமாக பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ஆண் பெண் என்ற பாகுபாடை ஏற்படுத்தவில்லை. குழந்தையை பொறுத்தவரை குழந்தை ஆண் பெண் என்ற ஒரு சமத்துவ பாகுபாடே கிடையாது. இரண்டுமே சமம்தான். ஆணும் சமம்தான், பெண்ணும் சமம்தான். ஆண் குழந்தை தான் எனக்கு வேண்டும், பெண் குழந்தை நான் எரித்து விடுவேன், புதைத்து விடுவேன் என்றெல்லாம் கூறக்கூடாது. அல்லாஹ் தஆலா குழந்தை செல்வம் கொடுத்தான் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பாலின சமத்துவப்பாடு என்பது அதில் சுத்தமாக கிடையாது. மூன்றாவது விஷயமாக அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், குழந்தைக்கு போதிய அளவில் மார்க்க அறிவை நாம் வழங்க வேண்டும். குழந்தை முழுவதுமாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் சரியான மார்க்க அறிவை குழந்தைக்கு நாம் வழங்க வேண்டும். அதே அளவில் குறைபாடற்ற உலக அறிவையும் நாம் வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் அது போன்று நாம் வழங்கினோம் என்று சொன்னால்தான் குழந்தை சரியான முறையில் வளரும். உலகத்தில் வாழுகின்ற பொழுது உலக ரீதியான வாழ்க்கை சமத்துவத்தையும் அது புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டால் சொன்னால்தான் உலகமும் சரியான முறையில் அவருக்கு கிடைக்கும், அதே சமயம் மார்க்கமும் சரியான முறையில் பின்பற்றி வாழ்வதற்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அடுத்த கட்டமாக குழந்தைகளுக்கு தேவையான நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும். குழந்தைக்கு என்னென்ன எல்லாம் தேவைப்படுகிறது, குழந்தைக்கான விளையாட்டுக்கான நேரத்தை நாம் வழங்க வேண்டும். குழந்தை சரியான முறையில் நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கான பயிற்சிகளையும் நாம் தான் வழங்க வேண்டும். பெற்றோர்களாகிய நம்மின் மீது தான் கடமையாக இருக்கின்றது. அடுத்த கட்டமாக ஈமானிய ஒழுக்கத்தோடு ஒரு குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும். ஈமான் சார்ந்த விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சமூக ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால்தான் குழந்தை வளர்கின்ற பொழுதே, வளர்கின்ற பருவத்திலே சரியான முறையில் வளருவான். அவ்வாறு நாம் கற்றுக் கொடுக்காவிட்டால், ஈமானிய ஒழுக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்காவிட்டால், வளருகின்ற பொழுதே உலகம் சார்ந்த கேடுகட்ட விஷயங்கள் எல்லாம், தன்னுடைய ஒழுங்கற்ற செயல்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆக்கிக் கொள்வான். உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக குழந்தைகள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கின்றது, இஸ்லாமிய குழந்தைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கின்றது நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இஸ்லாமியர் தங்களுடைய குழந்தைகளை பிறந்தது முதல் அதனை அடக்கம் செய்யும் வரை, அதாவது பெரியவனாகி முதியவனாகி இறந்த பின்பு அதனை அடக்கம் செய்யும் வரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு கட்டமைத்து தந்திருக்கின்றான் அல்லாஹ் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த கட்டமாக குழந்தைக்கு ஹலாலான ரிஸ்கை நாம் தர வேண்டும். குழந்தைக்கு ஹலாலான ரிஸ்கை தர வேண்டும். நாம் ஏதோ ஒரு தவறான வசதியில் நம்முடைய சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாம் குழந்தைக்கு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக நமக்கும் அந்த ஹராமான சொத்து என்பது, பொருள் என்பது சேராது. குழந்தை அது உண்மது மூலமாக குழந்தையும் மார்க்க அறிவுள்ளதாக கட்டாயமாக ஆகாது. நாம் அடிக்கடி பேசுவது போல்தான் ஹலால் ஹராமை நம்முடைய வாழ்க்கையில் பேணி பின்பற்ற வேண்டும். ஹலாலை நாம் அல்லாஹு தஆலா இது ஹலாலாக ஆக்கியிருக்கின்றான் என்று நாம் மனப்பூர்வமாக ஆசையாக அதனை நாம் செய்ய வேண்டும்.
ஹராமை நாம் எவ்வாறு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தாலா இதனை செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலா கோபப்படுவான். அல்லாஹு தாலாவுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். ஆகவே நாம் இதை தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால், சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா இதை விட, இந்த ஹராமை விட சிறந்ததாக இருக்கக்கூடிய 10 மடங்கு அல்ல 100 மடங்கு சிறந்ததாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹு தாலா நாளை சொர்க்கத்தில் கட்டாயமாக தருவார். ஹலால் ஹராம் இருக்கக்கூடிய தத்துவம் இதுதான். ஹலாலை நாம் ஹலால் என்று செய்ய வேண்டும். ஹராமை அறவே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஹராமான காரியங்கள் நாம் செய்தோம் என்று சொன்னால் மறுமையிலே அல்லாஹ் தஆலா கட்டாயமாக தண்டனை தருவான். அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அதை தாண்டி அதனுடைய பிரதிபலிப்பை அல்லாஹ் தஆலா உலகத்திலே காட்டுவான். உலகத்திலே பல்வேறு விதமான சோதனைகளை காட்டுவான், பல்வேறு விதமான இழப்புகளை ஏற்படுத்துவான், பல்வேறு விதமான நோய்களை தருவான். அல்லாஹ் தஆலா தடை செய்த விஷயத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்திற்கு நாம் ஆளாக நேரிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆக ஹலாலா ஹராமுடைய விஷயத்தில் முதலில் நம்மை பேணி காக்க வேண்டும். பிறகு நம்முடைய பிள்ளைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் சரியான முறையில் வளர்ந்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய வளர்ப்பு சிறு வயதிலிருந்தே சரியான முறையில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒட்டியதாக, அதை சார்ந்ததாக நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட்டது என்று சொன்னால், நாம் வளர்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளையும் அதே முறையில் தான் வளர்ப்போம் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. பல்வேறு விதமான விஷயங்களை குர்ஆன் பேசுகிறது. நிறைய விஷயங்கள், குழந்தை பிறந்தது முதல் அதனை அடக்கம் செய்யும் வரை, அதாவது பெரியவனாகி அவன் இறக்கும் வரை என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், எல்லா விஷயங்களும் குர்ஆனும் பேசுகிறது, ஹதீஸும் பேசுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை பேசுகின்றான். பாகப்பிரிவினை சட்டத்தில் அல்லாஹ் தஆலா பேசுவான், யூசிக்குமுல்லாஹு பிஅவுலாதிக்கும், பாகப்பிரிவினுடைய சட்டங்களில் உங்களுடைய குழந்தைகள் விஷயங்கள் என்ன என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அடுத்த கட்டமாக குழந்தைகள் பிறந்தால் எந்த காலகட்டம் வரை அவர்களுக்கு நாம் பால் கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். அது ஹனஃபி மதுஹப், ஷாஃபி மதுஹப் என்ற சட்டங்கள் பிரியலாம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், வல் வாலிதாத்து யுர்லிஉன அவுலாதஹுன்ன, தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அந்த காலகட்டம் எதுவரை? சுமார் 2.5 வருடங்கள் குழந்தைக்கு நாம் பால் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனுடைய தஃப்சீர்களிலே எழுதப்பட்டிருக்கின்றது. பல்வேறு விதமான விஷயங்கள் பேசப்படுகிறது. அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அவனுடைய பருவ வயதை அடைகின்ற பொழுது குழந்தையினுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இதா பலகல் அத்ஃபால், குழந்தைகள் பருவம் அடைந்து விட்டால் மின்குமுல் ஹுலூம், அவர்களை நீங்கள் உங்களுடைய அறைகளை விட்டும் படுக்கைகளை விட்டும் அவைகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் அல்லது அப்புறப்படுத்தி விடுங்கள், தனியாக படுக்க வையுங்கள். குழந்தை பருவம் அடைந்து விட்டால் வீட்டிற்குள் நுழையும் பொழுது அனுமதி கேட்டு வர வேண்டும் என்று பல்வேறு விதமான சட்டங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். இதெல்லாம் பேசுவதற்கான காரணம் என்ன? குழந்தையை சரியான முறையில் வளர்க்க வேண்டும். இது பெற்றோர்களுடைய கடமை. பெற்றோர்கள் சரியான முறையில் குழந்தையை வளர்க்காவிட்டால் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மறுமையில கட்டாயமாக கேள்வி கேட்பான். உங்களுடைய குழந்தையை நீ எவ்வாறு வளர்த்தாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்பொழுது நாம் மாட்டிக்கொள்வோம். சகோதரர்களே, கட்டாயமாக நாம் தீனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் தீனுடைய மார்க்கத்தின்படி நாம் வளர்க்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அவ்வாறு வளர்த்தோம் என்று சொன்னால்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே பல்வேறு விதமான நன்மைகளை காட்டுவான். எவ்வாறு நாம் தீமை செய்தால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே அதனுடைய பிரதிபலிப்பை காட்டுவானோ, அதே போன்று நாம் நன்மையான ஹலாலான காரியங்களை செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய நன்மைகள் அல்லாஹ் தஆலா உலகத்திலே நமக்கு ஏற்படுத்தி தருவான். செல்வத்தை அதிகப்படுத்துவான், நோய் நொடியற்ற வாழ்க்கையை தருவான், பல்வேறு விதமான நலன்கள் அல்லாஹ் தஆலா தருவான். ஹலாலை செய்கின்ற பொழுது, ஹராமை செய்கின்ற பொழுது எந்த அளவு நமக்கு பாவம் ஏற்படுகின்றதோ, அதே அளவு ஹலாலை செய்கின்ற பொழுது அதை விட தாண்டி பல்வேறு விதமான மடங்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மைகளை வழங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை வளர்ப்பை எவ்வாறு வளர்த்தார்கள், குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் நமக்கு போதித்திருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுவான், லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, திட்டவட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அனைத்து விஷயத்திலும் முன்மாதிரி, ரோல் மாடலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த இடத்தில் எனக்கு இதற்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று கூற முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் சிறுநீர் கழிப்பது முதல் ஆட்சி அதிகாரம் செய்யும் வரை என்னென்னவெல்லாம் தகுதி வேண்டுமோ, என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லா விஷயங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு எதனை போதித்தார்கள், சஹாபாக்கள் எதன் மூலமாக எதெல்லாம் செய்தார்கள், அதன் மூலமாக என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட்டது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனால் நாம் படித்தோம் என்று சொன்னால்தான் நம்முடைய வாழ்க்கையில் சிறிதளவாவது நாம் பின்பற்றுவதற்கு கட்டாயமாக அல்லாஹ் தஆலா தௌஃபீக் தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக பல்வேறு விதமான விஷயங்கள் வருகின்றது. குழந்தையினுடைய விஷயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்,
குழந்தையினுடைய விஷயத்தில், குழந்தை வளர்ப்பில் இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதமான சலுகைகளையும் தருகின்றது. ஒரு பால்குடி தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும், பால் கொடுக்க அவர்களுக்கு சோர்வு ஏற்பட்டது என்று சொன்னால் ஃபர்லான ரமலானுடைய நோன்பை அவர் விட்டு விடலாம். யாருக்கும் இந்த ருக்சத்து கிடையாது, யாருக்கும் இந்த சலுகை கிடையாது. யாரேனும் ஒரு நபர் சொல்ல முடியுமா எனக்கு அல்லாஹு தாலா நோன்பு வைக்க வேணாம் என்று சொல்லிட்டான்? சொல்ல முடியாது. அல்லாஹு தாலா பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கின்றார். சஃபர் செய்யக்கூடிய, நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹு தாலா சலுகை தந்திருக்கின்றார். அது போன்று சில நபர்களுக்கு அல்லாஹு தாலா சலுகை தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலா பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சோர்வு ஏற்படும் என்று சொன்னால் ஃபர்லான நோன்பை அவர்கள் விட்டுவிடலாம். பிறகு எப்பொழுது நேரம் கிடைக்குமோ, எப்பொழுது ஆரோக்கியமாக இருப்பார்களோ அப்பொழுது நோன்பை மீட்டிக் கொள்ளலாம் என்று அல்லாஹு தாலா புதிய சட்டத்தை இறக்கின்றான். இதெல்லாம் குழந்தை வளர்ப்பதற்கான ஒரு வாசித்தாவாக அமைகின்றது, ஒரு காரண காரியமாக அமைகின்றது. அதே போன்று சிறு பிள்ளையினுடைய சிறுநீர் சம்பந்தப்பட்ட சட்டங்கள். சிறு பிள்ளையினுடைய சிறுநீர் நம்முடைய மேனில் பட்டுவிட்டது என்று சொன்னால் அது அசுத்தமாக ஆகுமா ஆகாதா என்ற விஷயத்தில் பல்வேறு விதமான சட்டங்கள் எழுதுகின்றார்கள். பால் கொதிக்கக்கூடிய சிறுவன், பால் குடி மறக்காத சிறுவன், அப்படிப்பட்ட சிறுவனுடைய சிறுநீர் என்பது அசுத்தமாக ஆகாது. அதன் மூலமாக நாம் அதை கழுவ வேண்டும், அதன் மூலமாக நாம் திரும்பி ஒழு செய்ய வேண்டும் என்ற சட்டங்கள்லாம் வராது. குழந்தை எப்பொழுது உணவை உண்ண ஆரம்பிக்குமோ, எப்பொழுது உணவை சாப்பிட ஆரம்பிக்குமோ அப்பொழுதுதான் அப்படிப்பட்ட குழந்தையினுடைய சிறுநீர் தான் மேனில் பட்டுவிட்டது என்று சொன்னால் ஹராமாக ஆகும். பால் கொடுக்கக்கூடிய குழந்தையினுடைய சிறுநீர் நம்மளுடைய மேனில் பட்டுவிட்டது என்று சொன்னால் அது அசுத்தமாக ஆகாது. அதன் தண்ணியை தெளித்து விட்டு அதை நாம் சுத்தம் செய்து விடலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிய வருகின்றது. சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள். கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் தெளித்தால் அது சுத்தமாகிவிடும் என்று விளக்கம் கூறி அவர்களை அனுப்பி வைத்து விடுகின்றார்கள். பல்வேறு விதமான சலுகைகளும் தருகின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கம். ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு சின்ன பையன் அந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இடிக்கிட்ட அப்படியே அடிச்சு தள்ளிட்டு வராரு. வந்து தன்னுடைய தந்தையின் மேனில அப்படி உட்கார்றார், தன்னுடைய தந்தையினுடைய மடியில உட்கார்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே சொல்லலை, பார்த்துட்டு சிரிச்சுட்டு விட்டுட்டாங்க. சிறிது நேரம் கழித்து அந்த ஒரு பையன் வந்தான். அந்த பையனுடைய சகோதரி, சின்ன ஒரு பொண்ணு, அதே பொண்ணு வருகின்ற பொழுது அந்த பொண்ணு அந்த தந்தை என்ன பண்றாரு, கீழே உட்கார வைக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஹல்லா அலா ஃபக்திகல் உக்ரா, உனக்கு இன்னொரு தொடை இருக்குல்லப்பா, அந்த தொடையில் அந்த பெண் பிள்ளையை நீ உட்கார வை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்பொழுது அந்த நபர் அந்த பெண் பிள்ளையை தன்னுடைய மீதம் இருக்கக்கூடிய இன்னொரு தொடையில அவர் அமர்ந்து வைத்து விட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் பெண் என்ற பாகுபாடு பார்க்கவில்லை. குழந்தை என்றால் குழந்தை, இதே சட்டம்தான். மனிதன் ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது, ஜாதி சமத்துவம் கிடையாது. எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அனைவருக்கும் அனைத்து விதமான உரிமைகளும் வழங்கியிருக்கின்றது என்பதில் ஒரு சந்தேகம் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு வாக்கியாக்கின் மூலமாக, பல்வேறு விதமான சம்பவம் மூலமாக நமக்கு தெள்ள தெளிவாக விளக்கின்றார்கள். ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் அதுதான், ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது. சமத்துவ கொள்கையை இஸ்லாமிய மார்க்கம் பேசுகின்றது. இந்த கட்டமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியிலே விளையாடக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அழைத்துக் கொள்வார்கள், அழைத்து தன்னுடைய மேனிலே உட்கார வைத்துக் கொள்வார்கள். உசேன் ரலியல்லாஹு அவர்கள் சாலையிலே விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசேன் ரலியல்லாஹு அவர்களை தூக்கி தம்முடைய மேனிலே உட்கார வைத்து விட்டார்கள். காலை இப்படி போட்டுட்டு கழுத்து மேல உட்கார வச்சுக்கிட்டாங்க. அப்பொழுது சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், எப்பேற்பட்ட அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர், ஒரு உம்மத்தினுடைய தலைவர், முழு உலகத்தினுடைய தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாகலாம் இருக்க வேண்டுமா என்று யோசிக்கின்றார்கள். ஏன் இருக்கக்கூடாது? குழந்தை என்று வந்துவிட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை கூட, மார்க்கத்தில் சில விஷயத்தை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலுகையாக்கி விடுவார்கள். குழந்தையினுடைய விஷயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொலை வைப்பதற்காக வருகின்றார்கள். தக்பீர் கட்டுகின்ற பொழுது குழந்தை அழுகை சத்தம் கேட்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் முதல் சஃப்ல சஹாபாக்கள், ஆண் சஹாபாக்கள் நிற்பார்கள். அடுத்த கட்டமாக சிறுவர்கள், அதற்கு பின்னால அதுக்கு பின்னால பெண்கள் நிற்பார்கள். பெண்களோடு குழந்தைகளும் வச்சிருப்பாங்க. அப்போ குழந்தைகள் வச்சிருக்கின்ற பொழுது குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் பெரும் பெரும் சூறாக்கள் எல்லாம் இழுத்து ஓதுவார்கள். குழந்தையினுடைய அழுகை கேட்டுவிட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவாக தொழுகை முடித்தார்கள். வழக்கத்திற்கு மாறாக மிகவும் விரைவாக தொழுகை முடித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து விட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ், ஏன் இன்னைக்கு வேகமாக தொழ வச்சுட்டீங்க, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது
ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்டது. அந்த குழந்தை பால் குடிப்பதற்காக அழுதிருக்கலாம் என்று எனக்கு ஒரு விதமான உறுத்தல் உள்ளத்தில் ஏற்பட்டது. அதன் காரணமாக நான் தொழுகையை விரைவாக முடித்து விட்டேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ நாம் பார்க்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் குழந்தைக்கான முக்கியத்துவத்தை எந்த அளவு தந்திருக்கின்றார்கள், குழந்தையை எவ்வாறெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று கூறினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுவார்கள், யுஸல்லிமுல் கபீரு அலஸ் ஸகீர், யுஸல்லிமு ஸகீரு அலல் கபீர், சிறுவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருக்களிலே வருகின்ற பொழுது சிறுவர்கள் எல்லாம் விளையாண்டு கொண்டிருப்பார்கள். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சிறுவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். ஆனால் இங்கு போதிக்கின்ற பொழுது சிறுவர்கள் தான் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று ஹதீஸை போதிக்கின்றார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுடைய விஷயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு மாறிவிட்டார்கள், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் கீழ் இறங்கி வந்து அந்த பிள்ளைகளை சலாம் கூறுகின்றார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்க ரீதியாக மார்க்கப்பற்றுள்ள மார்க்க ஒழுக்கம் உள்ள குழந்தைகளாம் நாம் வளர்க்க வேண்டும். அவ்வாறு வளர்த்தோம் என்று சொன்னால்தான் இந்த உலக ரீதியான வெற்றியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும், மறுமை ரீதியான வெற்றியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. சஹாபாக்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை அர்ப்பணித்து விடுவார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண் சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தாயார். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் 10 வயது சிறுவராக இருக்கின்றார்கள். அழைத்து கொண்டு வருகின்றார்கள். யார் ரசூலுல்லாஹ், இந்த பையனை நீங்க உங்களுடைய பணிவிடைக்காக சர்வெண்டாக ஹித்மத்துக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு கூறுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயிலிருந்து ஒரு துஆ இறங்கியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹு மாலஹு வ தவ்வில் ஹயாத்தஹு, அவருடைய பொருட்களிலே நீ பரக்கத் செய்து விடுவாயாக, அவருடைய வயதிலே நீ அவருடைய ஆயுளிலே நீ பரக்கத் செய்து விடுவாயாக, பாரிக் லஹு ஃபீமா அதைதஹு, நீ அவருக்கு என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் என்னென்ன பொருட்கள் எல்லாம் கொடுத்தாயோ அதில் எல்லாத்தையும் பரக்கத் செய்து விடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார்கள். 10 வயது சிறுவனுக்காக துஆ செய்கின்றார்கள். அவருடைய குழந்தைகள் நீ பரக்கத் செய்து விடு, அந்த குழந்தையினுடைய குழந்தைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கபூல் ஆனது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சுமார் 120 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார்கள். 120 ஆண்டுக்கு பிறகுதான் இறந்தார்கள். 200க்கும் மேற்பட்ட பேர பிள்ளைகளை பார்த்தார்கள். ஊரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தோட்டத்தில் ஒரு அறுவடை என்று சொன்னால் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தோட்டத்தில் 2 அறுவடை நடக்கும். அதுபோல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா விசாலமாகி விட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காகவும் துஆ செய்திருக்கின்றார்கள். முழுக்க முழுக்க இந்த உம்மத்திற்காக தான் துஆ செய்திருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே நமக்காக ஷஃபாத் செய்வார்கள். வேறுபட்ட தலைப்புகள் அதெல்லாம். குழந்தை வளர்ப்புக்கூடிய விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகின்றது? இன்று இருக்கக்கூடிய நவீன காலத்தில் குழந்தை வளர்ப்பு என்பது மிகவும் ஒரு சவாலான விஷயமாக ஆகிவிட்டது. இன்று இருக்கக்கூடிய நவீன காலத்தில் நாம் யோசிக்கின்ற பொழுது இணையதளம் சார்ந்த ஒரு ஊடகம் சார்ந்த இந்த உலகத்தில் நம்முடைய குழந்தைகள் நாம் வளர்த்தெடுப்பது என்பது மிகவும் ஒரு சவாலான விஷயமாக ஆகிவிட்டது. 2 வயது குழந்தை அல்ல, 2 மாத குழந்தைகள்ல போன் இருக்கு. 2 மாத குழந்தைகளுக்கெல்லாம் போன் கொடுக்குறாங்க. வளருகின்ற பொழுதே குழந்தை மொபைல் போனோடு வளருகின்றது. தன்னுடைய வயதிற்கு முந்திய விஷயங்கள் எல்லாம் முதிர்ச்சி அடைந்து வயதிற்கு முன்னாலே தெரிந்து கொள்கின்றது. 15 வயசுல ஒரு விஷயம் தெரியணும், அந்த விஷயம் எப்ப தெரியுது? அவனுக்கு 8 வயசு 7 வயசுல தெரிஞ்சது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். ஊடகம் என்பது நமக்கு சாதகமாகவும் அமையும், அதே சமயம் பாதகமாகவும் அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நம்முடைய பிள்ளைகளை ஊடகத்தோடு ஊடகத்தினுடைய மெரிட்ஸ்களை அதனுடைய அட்வான்டேஜ்களை நாம் சொல்லி நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். அதே சமயம் டிஸ்அட்வான்டேஜஸும் நாம் சொல்ல வேண்டும். அதன் மூலமாக என்னென்னவெல்லாம் நன்மைகள் ஏற்படும், அதன் மூலமாக என்னென்னவெல்லாம் தீமை ஏற்படும் என்ற அனைத்து விஷயங்களும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். குழந்தையை நாம் சரியான முறையில் நாம் வளர்க்காவிட்டோம் என்று சொன்னால் பிற்காலத்தில் குழந்தைகளை நம்மை மதிக்காதவர்களாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இன்று இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலைமை எவ்வாறாக இருக்கின்றது? உலக சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடப்படுகின்றது நவம்பர் 20ஆம் தேதி. குழந்தைகளுடைய நிலைகள் என்னவாக இருக்கு? அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வளருகின்ற பொழுதே சிறு வயதிலிருந்து சரியான முறையில் வளர வேண்டும். போதிய மார்க்க அறிவை அவர்களுக்கு வழங்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே, முரு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை நீங்க ஏவுங்கள், பிஸ்ஸலாத், தொழுகை தொழுவதற்காக, வஹும் சபஇன், அவர்கள் 7 வயது சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களை நீங்கள் தொழுகைக்காக ஏவுங்கள், வதரிபுஹும் அலைஹா வஹும் அப்னாஇன் அஷர், 10 வயது சிறுவர்களாக ஆகின்ற பொழுது பிரடி எடுத்து அவர்களை அடித்து தொழுகைக்காக நீங்கள் அனுப்புங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இன்று இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலைகள் என்னவாக இருக்கின்றது? குழந்தைகள் தொழுகையினுடைய விஷயங்கள் எவ்வாறாக இருக்கின்றார்கள்? தொழுகையினுடைய விஷயங்களை நாம் தவிர்த்து விடுவோம்.
பொதுவான உலக வாழ்க்கையினுடைய விஷயங்கள் குழந்தைகளுடைய நிலை என்னவாக இருக்கின்றது யோசித்து பார்க்க வேண்டும். குழந்தைகள் வளருகின்ற பொழுது இது போன்ற தவறான விஷயங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாலிபனாக ஆகின்ற பொழுது, ஒரு வாலிப கட்டம் என்பது ஒரு மனித சமுதாயத்தினுடைய ஒரு மனிதனுடைய முக்கிய மையப்பகுதி. அல்லாஹு தாலா 3 விதமாக மனித வாழ்க்கை பிரித்திருக்கின்றான். சிறுபிரயம், பிறகு அல்லாஹு தாலா நடுவிலே அல்லாஹு தாலா இளைஞன் என்ற ஒரு பருவத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். இறுதியாக முதியோர் பருவத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். இந்த 3 பருவத்திலும் மனிதனுடைய வாழ்க்கை சரியான முறையில் இருக்க வேண்டும். தன்னுடைய சிறுபிராயத்திலே அதனுடைய சரியான முறையில் தன்னுடைய வாழ்க்கை ஆக்கி கொண்டான் என்று சொன்னால் மீதம் இருக்கக்கூடிய இளைஞர் பருவமும் முதியோர் பருவமும் சரியான முறையில் அமைந்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. வளருகின்ற பொழுது தவறான விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு வாலிபனாக என்ற பொழுது வாலிபர்களுடைய நிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வாலிபர்களுடைய நிலை எவ்வாறாக இருக்கின்றது? இந்த இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாலிபர்கள் நிலை என்ன? தொழுகை சரியான முறையில் தொழுகின்றார்களா? இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுத்த விஷயங்களை பின்பற்றுகின்றார்களா? அதற்கு அல்லாஹ் தாலா தடை செய்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் தாலா பாதுகாக்க வேண்டும். இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தில் இளைஞர்கள் பல்வேறு விதமான தவறான விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு விதமான விஷயங்கள் நம்முடைய செய்திகளுக்கு தினந்தோறும் காதிலே வந்து கொண்டுதான் இருக்கின்றது செய்திகள். அல்லாஹ் தாலா பாதுகாக்க வேண்டும். நாம் வளர்க்கின்ற பொழுதே குழந்தைகளை சரியான முறையில் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுத்த முறையில் நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் இளைஞனாக வளர்கின்ற பொழுது சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை அவனுடைய உள்ளத்தில் ஏற்படும். தன்னுடைய தேவையை பிற்படுத்தி கூட மனித சமுதாயத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்வனாக ஆகுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆக நாம் நம்முடைய குழந்தைகளை இஸ்லாமிய மார்க்க ரீதியாக அல்லாஹ் தாலா எதெல்லாம் சொன்னானோ, எவ்வாறெல்லாம் குழந்தையை வளர்க்க சொன்னானோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள் மீது எவ்வாறெல்லாம் பாசம் காட்டினார்களோ அது போன்ற பாசங்களையும் சரியான வழிகாட்டுதலை நாம் காட்டினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா கட்டாயமாக நம்முடைய குழந்தைகளை துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக மாற்றுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நாம் ஹதீசுகளிலே கேள்விப்படுகின்றோம் அல்லவா, 3 நபருடைய துவா என்பது அல்லாஹ் தாலா மறுக்க மாட்டான், கட்டாயமாக ஏற்றுக்கொள்வான். முதல் நபர் அநியாயம் இழைக்கப்பட்ட நபர். ஒரு நபருக்கு நாம் அநியாயம் செய்து விட்டோம் என்று சொன்னால், அநியாயம் செய்யப்பட்ட நபர் துவா செய்தார் என்று சொன்னால், பதுவா செய்தார் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா கட்டாயமாக அதனை ஒப்புக்கொண்டு விடுவார். அதே போன்று அஸ்ஸாயிமு இந்த வக்தில் யுசீம், அவர் நோன்பு திறக்கின்ற பொழுது நோன்பாளியினுடைய துவா அல்லாஹ் தாலா எந்த ஒரு திரையும் கிடையாது, உடனடியாக அதனை கபூல் செய்து விடுவார். அடுத்த கட்டமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தன்னுடைய தந்தைக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான சலாமத்தான நல்லொழுக்கம் படைத்த குழந்தை என்று அல்லாஹ் தாலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கூறுகின்றார். அவர் துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும். அவ்வாறு வளர்த்தோம் என்று சொன்னால்தான் அந்த குழந்தைகள் நமக்காக துவா செய்யக்கூடியவர்களாக ஆகுவார்கள். அல்லாஹ் தாலா நம்முடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் நமக்கான துவா செய்யக்கூடிய ஒரு வாசித்தாவாக, ஒரு கருவியாக ஆக்குவானாக. மேலும் நம்முடைய குழந்தைகள் அல்லாஹ் தாலா சரியான முறையில் மார்க்கப்பற்றுள்ள மார்க்க ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக ஆக்குவானாக. மேலும் குழந்தை வளர்க்கக்கூடிய சவால்களை சரியான முறையில் நாம் பேணி பின்பற்றுவதற்கு அல்லாஹ் தாலா ரஹ்மத் செய்வானாக. வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.